வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய WhatsAppல உங்களுடைய கேர்ள் ஃபிரெண்டோ இல்லன்னா உங்களுடைய பாய் ஃபிரெண்டோ அவங்களுடைய சாட் ஹிஸ்டரிய டெலீட் பண்ணிட்டா, அத எப்படி திரும்ப எடுக்கிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுடைய WhatsAppல நீங்க யாரு சாட் ஹிஸ்டரிய டெலீட் பண்ணாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களால 2 நிமிஷத்துல திரும்ப எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் இந்த சேட்டும் டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணிட்டு அத உங்களுக்கு திரும்ப எடுத்து காட்டுறேன். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்களும் உங்களுடைய WhatsAppல ஏதேனும் சாட் ஹிஸ்டரி டெலீட் பண்ணா இந்த மெத்தட யூஸ் பண்ணி உங்களால 2 மினிட்ஸ்ல திரும்ப எடுத்துக்க முடியும். இது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த வீடியோவ லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாரி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மறந்துடாம ஷேர் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளுடைய WhatsAppல டெலீட் பண்ண சாட் ஹிஸ்டரி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜர ஓப்பன் பண்ணிட்டு, இதில இருக்க இன்டர்னல் ஸ்டோரேஜ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, .com வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்களன்னா, இந்த இடத்துல டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய WhatsAppல நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய மெசேஜோட டோட்டல் பேக்கப் தான். இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஓல்டு மெசேஜ், அதாவது டெலீட் பண்ணதில் திரும்ப எடுக்க முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் நிறைய டேட் கொடுத்துருப்பாங்க. டேட் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுங்க. ரீநேம் கொடுத்த உடனே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரீநேம் பண்ணிவிட்டு இதை ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு ரீநேம் பண்ணீங்கள, அந்த ஃபைலுக்கு மேலே ஒரு டேட் போட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதே மாதிரி ரீநேம் பண்ணுங்கள். இப்போ சைடில் பார்த்துன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இதையும் ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோ தான் நீங்கள் இந்த இடத்துல பண்ண வேண்டியது. இதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு உங்கள் மொபைலில் ஆல்ரெடி உங்களுடைய வாட்ஸ்அப்பை பேக்கப் எடுத்துகிட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நீங்கள் இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே வாட்ஸ்அப்பை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய நேம் எல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தா இந்த இடத்துல தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இந்த இடத்துல பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டுவாங்க. இதில் நீங்கள் மறந்தும் கூட ஸ்கிப் அப்படின்றத கிளிக் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த மெசேஜுமே உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அந்த ஸ்கிப் அப்படின்றத கொடுத்துட்டிங்களன்னா. அதுக்கு பதிலாக அதுக்கு மேலே இருக்க அந்த ரீஸ்டோர் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகும். கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமிங் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். அங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் டெலீட் பண்ண சாட் ஹிஸ்ட்ரி எல்லாம் மறுபடியும் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் டெலீட் பண்ண சாட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ண சாட்டோட நேம் உங்களுக்கு மறுபடியும் காட்டும். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் இதுக்கு முன்னாடி அவங்க கூட என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் உங்களால் திரும்ப பார்த்துக்க முடியும், திரும்பவும் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் டெலீட் பண்ண மொத்த சாட் ஹிஸ்ட்ரியை எடுக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணிடுங்க.